ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் நம்ம புல்லியன் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். புல்லியன் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து த்ரெட்டு எடுக்க முடியல அப்படின்ட்டு. அதனால தான் மறுபடியும் ஒரு டைம் நான் உங்களுக்காக பண்ணுறேன். இதில் வந்து நான் எனக்கு ரோஸ் பண்ணியிருக்கேன். சேம் அதே ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரோஸ் பண்ணலாம் அப்படின்றத பண்ணியிருக்கேன். நிறைய பேர் காமனாக சொல்கிறது எப்படின்னா, த்ரெட்டு வந்து எடுக்க முடியல எங்களால், ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது வெளியே வரல அப்படின்றீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீடில் ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி நீடில் நான் குத்துற மாதிரி குத்துங்க. எந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீடில் எடுத்தோமோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நீடில் வெளியில் வரணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீடில் வச்சுட்டு நம்மளோட ஹேண்டை வந்து நீடிலுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீடிலுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டையே நீங்கள் எடுத்து சுற்றிடக்கூடாது. கண்டிப்பாக அது வந்து வராது. நீடிலுக்கு மேலே ஒரு த்ரெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை தான் நீங்கள் சுற்றணும். நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அத்தனை டைம் ரொட்டேட் பண்ணிக்கணும். 10 டைம்ஸ் 12 அந்த மாதிரி. இப்போ நான் நீடில் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கேப் அதிகம் விட்டு கூட எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம இந்த ரொட்டேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் கேப்ஸ் பெருசு பெருசாக ரொட்டேஷன் அந்த கேப்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம எப்படியுமே அதை வந்து இப்போ சுருக்கும்போது நம்மளுக்கு அந்த ரொட்டேட் பண்ணது எல்லாமே ஒரே மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் அந்த கேப் பற்றி நீங்கள் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரொட்டேஷன்லாம் போயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒன்று பண்ணுற பாருங்கள். ரோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் 2 போட்டுட்டு இப்போ நான் போடுற மாதிரி தான். ரோஸ்க்கு வந்து நம்ம எந்த இடத்துல த்ரெட் எடுத்தோமோ, இப்போ எது வரைக்கும் அந்த சைஸ் வேணுமோ அந்த இடத்துல போய்ட்டு திருப்பியும் முதல்லேருந்தே அந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு இடத்துலேருந்து நீடில் வெளியே எடுக்கிறோம், திருப்பியும் அதுக்கு ஆப்போசிட்டில் நீடில் குத்திட்டு திருப்பியும் அதே இடத்துல எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா, த்ரெட் நான் வந்து ரொட்டேட் பண்ணி தான் எடுக்கிறேன். அந்த ரொட்டேஷனை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இழுத்தும் விட்டுக்கலாம். மொத்தமாக அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதும் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுக்கெலாம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே குத்திடலாம். இப்போ இது கொஞ்சம் கர்வ் மாதிரி வருது, அதனால் நம்ம கையிலேயே அந்த மாதிரி கர்வ் மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதே இடத்துல திருப்பியும் ஊசியை நம்ம குத்திக்கலாம். இப்போ நான் மறுபடியும் கூட ஒரு டைம் வந்து போடுறேன் பாருங்கள். ஒரு இடத்துலேருந்து எடுத்துடுறோம். எடுத்துட்டு அதை ஆப்போசிட்டில் குத்திட்டு மறுபடியும் எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல நீடில் வெளியில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு 10 to 12 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறோம் டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி. அந்த நீடில் எடுக்கும்போது பாருங்களேன், நான்லாம் நிறைய கேப் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு அந்த ரொட்டேட் பண்ணதை நல்லா கேப் விட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் நம்ம அந்த நூலை சுருக்கும்போது நம்மளுக்கு அந்த ரொட்டேட் பண்ணதெல்லாமே கரெக்டாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. நான் இப்போ போட்டிருக்க இந்த ஷேப் வச்சு நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ரோஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரெயிட் போட்டுக்கணும், அப்புறம் ஒரு கர்வ் மாதிரி ஃபஸ்ட்டு கர்வுக்கு பேக் சைட்லேருந்து மறுபடியும் ஒரு கர்வ், அந்த மாதிரி கர்வ் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகான ரோஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம எப்படி சில்க் த்ரெட்டில் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.